வணக்கம். எதையும் செய்வதற்கு முன் எதை செய்யப் போகின்றோம் என்ற எண்ணங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அதை எழுதுங்கள் அல்லது மொபைலில் ரெக்கார்ட் செய்யுங்கள். எழுதியதை செயலாற்றுங்கள். வெற்றி கிடைக்கும். இது நிச்சயமான உண்மை. எழுதாமல் ரெக்கார்ட் செய்யாமல், அதாவது மொபைல் ஃபோனில் உங்களுக்கு நீங்களே வாட்ஸ்அப்பில் கோவிந்தசாமியை மீட் பண்ணோம், ராமசாமியை மீட் பண்ணோம், ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டிங்கன்னா அது மறக்காது, சோம்பேறித்தனத்தை உருவாக்காது, வெற்றி தானாக வந்து சேர்ந்தோம். அதே போல் எதையும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணும். இல்லைன்னா தோல்வி நம்மளை அடையும். அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. பார்த்தீங்க, தோல்வியை கண்டு பயமோ பயம். சிறு வயதில் எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காதல், இது இயற்கை. இதில் அந்த பெண் கிடைக்கல என்றால் வேறு பெண்ணை பாருங்கள், அவ்வளோதானே. அதில் ஒன்றும் தவறுலாம் இல்லையே. காதல் செய்தவங்க எல்லாரும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னாக்கா எல்லாம் தற்கொலை பண்ணிப்பேன்னா உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டான். உயிரோடு பாதி பேர் காணப்படுவாங்க. ஒரு பஸ்ஸை தவற விடுறோம், மற்றொரு பஸ்ஸை பிடிக்கிறோம். அதுபோல் தான் இதுவும் ஒரு காதல்கள். இது ஒரு பெரிய விஷயம். தாடி வளர்த்துக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் சும்மா எல்லாம் அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள். அதான் விட்டுருங்க, அது முடிஞ்சு போன கதை. கற்பனையில் வேணால் இந்த காதல் கதைகள்லாம் ஜெயிக்கிற மாதிரி போக்குற மாதிரிலாம் போடலாம். நிஜமான வாழ்க்கையில் உப்பு அவங்களுக்கு 1008 பிரச்சனை. உப்பு வாங்கணும், மிளகா வாங்கணும், பருப்பு வாங்கணும், காலையில் போயிட்டு மற்ற பிரச்சனைகளை சந்திக்கணுங்கும்போது இதெல்லாம் பற்றி சிந்தனையே யாருக்குமே வர்றதில்லை, யாருக்கும் வரவும் வராது. இதுதான் ஒன்று. ஒரு விரும்பிய பெண்ணோட தோழிக்கிட்ட சொல்கிறோம் நம்ம, இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டை நான் லவ் பண்ணுறேன், ரொம்ப உன்னையாடா பிடிக்கலைன்னு சொல்கிறாவ அப்படின்னா இப்போவே கிளியரன்ஸ் ஆகிடுது. அப்போ அந்த தோழிக்கு உங்கள் மேலே பிடிச்சிருக்கும். அப்போ நீ என்ன லவ் பண்ணு, முடிச்சு போச்சு. இதில் என்ன அந்த வேலைக்கு இருக்குது? ஃப்ரெண்டு கிடைக்கணும்னா அது அவளோட தோழி லவ் பண்ணிட்டு போ, அவ்வளோதானே. இதெல்லாம் ஒரு பெரிய சமாச்சாரமே கிடையாது. இதெல்லாம் சின்ன சின்ன தோல்விகள்லாம் கண்டு யாருமே தோல்ந்து போகாதீங்க. சிறு வயதில் வரக்கூடிய விஷயங்கள் தான் இது. சின்ன அளவில் ஒரு முதலீடு போட்டு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம், 2 தடவை தோல்வி அடையுது. தெரிஞ்சு போங்களேன். 3வது முறை என்ன செய்கிறீங்க, எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணிங்களோ அதையெல்லாம் பாசிட்டிவாக மாற்றி அதை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போங்க. அந்த ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை பண்ணி பாருங்கள். வெற்றி தானாக வரும். வெற்றியை நோக்கி செல்லுங்கள். தோல்வியை கண்டு பயப்படவே வேண்டாம். தோல்வி இல்லைன்னா வெற்றியே கிடையாது. வெற்றி கிடைக்கவும் கிடைக்காது. தோல்வி தான் வேணும், அப்போ தான் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதுவாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். இதுதான் உலகத்தில் நிதர்சனமான உண்மை. நான் ஒரு தவறு செய்தேன், நான் இனிமேல் எங்கே உருப்பில் பாருங்கள், இதெல்லாம் இல்லை. தவறு செய்தவன் தான் வெற்றி பெற்றுக்கான் எல்லா இடத்துலையுமே. என்னுடைய பணம் போயிடுச்சு, பணம் போனால் என்ன, திரும்ப சம்பாதிச்சுட்டு போவோம். நேரம் தான் போகக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரத்தை விட்டுட்டிங்கன்னா சம்பாதிக்க முடியாது. பணத்தை விட்டால் எப்போ வேணால் சம்பாதிச்சிக்க முடியும். அதாவது எதையுமே இந்த மாதிரி நெகட்டிவாக வரக்கூடிய விஷயம், ஒரு கெட்ட கனவாக நினச்சிக்கிட்டு அடுத்தடுத்து இதுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வெற்றி பெற்றவங்க எல்லாருமே தோல்வியை கண்டவங்க தான். ஏழை குடும்பத்தில் பிறந்துட்டேன், அதனால் நான் ஏழ்மையாகத்தான் இருப்பேன். அப்புறம் கெட்ட கொடியாக கெடும், அப்புறம் பட்டக்காலிலே படம், எல்லாம் பைத்தியக்காரன் பேசுகிற பார்த்தீங்க. சும்மா இதெல்லாம் கவலையே பண்ணாதீங்க. இதெல்லாம் வெத்து விட்டான தேவையில்லாத பழமொழிகள். தூக்கி கொண்டு குப்பையில் போடுங்க, தூக்கி எறியுங்க. அதை இந்த பழமையும் பேதமைகளும் பழைய பெருமைகள் வேறு. நீ தாத்தா பைலட்டாக இருந்தார், நீ என்னவா இருக்க, அதை பாரு. இதெல்லாம் விட்டுருங்க. இந்த வெற்றி அடையணும்னா
முதல்ல உங்களோட சிந்தனைகள் ஒருமித்த நோக்கோட ஒரே ஒரு கோடோட போய்கிட்டே இருங்க, வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த சிலந்தி வலையை பாருங்கள், கீழே விழும், அப்படியே நூறு மாதிரி வந்து நிற்கும், அப்படியே மெதுவாக பிடிச்சிக்கிட்டு மேலே போய் அந்த சிலந்தி வலையை கட்டி முடிச்சிடும். சிலந்தி வலையை தான் பாதி வழியில் விட்டு பாதியில் நிறுத்திட்டு போகிறதா பார்த்துருக்கீங்களா? நிச்சயமாக பார்த்துருக்க முடியாது. அது தன்னோட வேலையை கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கும். எறும்பு எடுத்துங்க, எவ்வளோ தூரம் மேலே ஏறும் கீழே விழும், மேலே ஏறும் கீழே விழும், அப்படியே போய் சேர்ந்துடும்ல. அது என்ன, ஒன்றே செய்க அது நன்றே செய்க அது வென்றே செய்க, அவ்வளோதான். அதோட டெஸ்டினேஷன், அதோட இடத்த போய் சேராமல் அதை விடவே விடாது. இந்த தோல்வி கண்டவனை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த சமுதாயம் அவனை சிந்திக்கவே விடாது. இந்த சமுதாயம் நீங்களும் ஒரு அங்கத்தினர் தானே, அதுதான் ஒரு பெரிய பதம். அதை உடச்சிக்கிட்டு வெளியில் வரவன் தான் மாபெரும் வெற்றியாளனாக மாறுறான். ஜிடி நாயுடு எவ்வளோ பெரிய ஆள் அவர் 1330 திருக்குறள் எழுதியிருக்கிறத பார்த்தேன். இது எதுக்கு இவ்வளவு செய்யுள் எழுதியிருக்காங்க இவங்க? ஒரு 30 வார்த்தையிலேயே முடிச்சிடலாமே அப்படின்னு. அதுவும் பல பேருக்கு முன்னால் உண்மையை போட்டு உடைக்கிறாரு. இந்த ஓப்பனாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம், அவங்கெல்லாம் எல்லாமே வெற்றி பெற்றவனாக தான் இருப்பான். அவன் யாரை பற்றி நீ என்ன நினைப்பான் நான் என்ன நினைப்பான்னு நினைக்கவே மாட்டான். இந்த பழைய தோல்விகளை கண்டு மறந்து கொண்டு போகாதீர்கள். புதிய யுக்திகளை கண்டுபிடியுங்கள். உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை. வெற்றி பெறுவது தான் உங்களுடைய இலக்கு. நான் தோல்வியை தழுவுவதற்காக இந்த உலகத்தில் பிறக்கவில்லை என்று உங்களை நீங்களே பல முறை சொல்லிக்கொள்ளுங்கள். வெற்றி பெறுவேன், வெற்றி பெறுவேன், வெற்றி பெறுவேன் அப்படின்னு நீங்கள் உங்களை சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்கள். வெற்றி வரும், நிச்சயம் முடியும். உங்களாலேயும் முடியும், உங்களாலேயும் வெற்றி பெற முடியும். வெற்றி பெறாதவங்க யாருமே கிடையாது. பல தோல்விகளை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் வெற்றியே கிடைக்கும். எவ்வளோ பேர் ஏழ்மையில் இருந்தவங்க தன்னோட வெற்றியை நிரூபிச்சுட்டு போயிருக்காங்க. அது உங்கள் கண்ணுக்கு முன்னாலே தெரியும். சாதாரண அளவில் இருந்தவன் எப்படா இவன் கோடீஸ்வரன் ஆனா அப்படின்னு ஒரு 20 வருஷம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அவன் ஏதோ ஒரு வியாபாரமோ இல்லைன்னா உங்களை யாருமே நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணுங்க. இன்றைக்கி எடுத்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ் வாங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. வாங்குவோம் வெட்டுவோம், என்னடா வாங்குவோம் வெட்டுவோம், முடிங்க ஹேர் கட்டிங் பண்ணுறது. அதில் ஒருத்தன் புத்திசாலியாக மசாஜெல்லாம் பண்ணி விட்டு அதில் கொஞ்சம் சம்பாதிக்கலாம். நீங்கள் என்ன ஒரு சிறு துளி பெரு வெள்ளம், நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் எவ்வளோ சேவிங் வருதுன்னு ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். எப்போவுமே கால்குலேட்டர் வெளில யூஸ் பண்ணாமல் இருக்காதிங்க. இல்லைன்னா உங்கள் மொபைல் ஃபோன்லேயே கால்குலேட்டர் இருக்குது, போட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 600 ரூபா கூட சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 6 3 18 திரும்பி பார்த்தா 18,000 ரூபா நிற்கும் 30 நாளைக்கு. ஒரு 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 சாதாரண விஷயங்க. நான் எப்பவும் சொல்கிறது தான், தெருக்கடையில் ஓரமாக தெருக்கோடியில் இருக்கிற ஒரு மிடில் ஏஜில் பர்சனும் அவங்க ஒரு ஒய்ஃபும் சேர்ந்து இட்லி கடை போட்டுப்பாங்க. அவங்க பக்கத்தில் போய் நின்று பாருங்கள், அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியும். பூக்கார அக்கா அது சம்பாதிக்குதுங்க, சம்பாதிக்க முடியுங்க. நீங்கள் தான் நினச்சிட்ருக்கீங்க இது முடியாது அது முடியாது இது முடியாது அது முடியாது. நீங்கள் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிக்கலாம். உங்களை தடுக்கிறதுக்கு ஆளே இல்லை தம்பி. முடியும், முதலாளியும் முடியும், வெற்றி பெற முடியும். தைரியமாக போங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட். மீண்டும் சந்திப்போம்.